இந்தியா மீது போர் தொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ரஷ்யா இந்தியாவிற்கு பக்கபலமாக இருக்கும் என்பதை எதிரி நாடுகள் மறந்துவிடக்கூடாது என்று ரஷ்ய அதிபர். இந்தியாவின் மீது எதிரி நாடுகள் அணு ஆயுதங்களை நீட்டினால் இஸ்ரேலின் அணு ஆயுதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என்று இஸ்ரேல் பிரதமர். இந்தியாவின் காஷ்மீர் உட்பட எந்த ஒரு உள்நாட்டு விவகாரங்களிலும் அரபு நாடுகள் தலையிடாது என்று சவுதி மன்னர். நாங்கள் சீனாவிற்கு தலை வணங்கி கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எங்கள் நண்பன் இந்தியாவுடனான நட்பு போதுமானது என்று ஆஸ்திரேலிய பிரதமர். சீன ராணுவம் இந்தியாவை சீண்ட நினைத்தால் அமெரிக்கா இனி பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இந்தியா அமெரிக்காவின் மறக்க முடியாத நட்பு நாடாக மாறியுள்ளது. எனது வாழ்வின் முக்கியமான நண்பன் மோடி என்று அமெரிக்கா அதிபர். காஷ்மீரில் நடக்கக்கூடாத எந்த ஒரு தவறும் இந்தியா செய்யவில்லை. இந்தியாவின் காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். எனவே இந்தியாவை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று மாலத்தீவு அதிபர். மோடியைப் போல் ஒரு பிரதமரை பெற்றிருப்பது இந்திய மக்கள் செய்த தவம் என்று இங்கிலாந்து பிரதமர். தொழில்துறையில் இந்தியாவிற்கு ஜப்பான் என்றும் துணை நிற்கும் எனது உற்ற நண்பன் மோடி என்று ஜப்பான் பிரதமர். இனி இத்தாலியில் எடுக்கும் ஒவ்வொரு சுகாதார முடிவுகளும் இந்தியாவின் அறிவுறுத்தல் படியே நடக்கும். பேரிடர்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் பங்கு மிக பெரியது என்று இத்தாலி பிரதமர். இன்றைய இந்தியாவை போரிட்டு வெல்வது என்பது மிக கடினமானது. உலக அரங்கில் இந்தியாவின் புகழ் உச்சியில் உள்ளது என்று பங்களாதேஷ் பிரதமர். இதற்கு மேல் உலக அரங்கில் இந்தியா என்ன சாதிக்க வேண்டும்? பாரத் மாதாகி ஜெய். இவை அனைத்தும் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி என்கிற தேசியவாதியால் மட்டுமே இது சாத்தியம். Hi friends, subscribe my channel, like and comment. Thanks for watching.